ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோ மூலிமா ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசித்ரா மேம் மேலே நான் ஏகப்பட்ட மரியாதையும் நம்பிக்கையும் வச்சுருந்தேன். ஒரு பயங்கர ரெவல்யூஷன் ஆஃப் தி உமன் அப்படின்னே வந்து சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ தூரம் ஃபைட் பேக் பண்ணி ஒவ்வொரு புள்ளியும் வந்து கதற விட்டு ஒவ்வொருத்தருக்கும் தக்க பதிலடி கொடுத்து, சில நேரங்களில் வந்து பேசாமல், சில நேரங்களில் பேசி, சில நேரங்களில் அட்டாக் மோடில் போய் எல்லாரையும் ஓட விட்டுட்டு இருந்தாங்க நம்மளோட விசித்ரா மேம் அவர்கள். ஸோ இதை தாண்டி வந்து ஒரு 80 நாட்களை கழித்து இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அதை தாண்டி டைட்டில் வின் பண்ணுறதுக்கே ஒரு வாய்ப்புகளும் வந்து இருந்துகிட்ருக்கு. அது வேறு விஷயம். ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போதைக்கு டாப் லிஸ்ட்டில் வந்து இருக்கிறது அர்ச்சனா அண்ட் விசித்ரா 2 பேர் தான். ஸோ இதில் வந்து ஒரு வேளை மதர்வுட் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு நல்ல போதனையை வந்து போதிச்சிருக்காங்க வீட்டுக்குள்ளே இருந்து அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்களுக்கு ஒரு வேளை டைட்டில் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் முடிவு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படியே கொடுத்தாலும் நல்ல ஒரு விஷயம் தான். பட் இன்றைக்கி ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்க. அதை வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அவங்க மேலே அவ்வளோ நம்பிக்கையும் மரியாதையும் வந்து வச்சுட்டு இருந்தேன். ஆனால் அவங்க வந்து இன்றைக்கி பண்ண ஒரு சீப்பான ஒரு விஷயத்தினால டோட்டல் டிசப்பாயின்மெண்ட் சோசியல் மீடியாவெலாம் வந்து பற்றி எரிஞ்சிட்ருக்கு விசித்ரா மேமுக்கு அகேனிஸ்டாக. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்களை வந்து போகலாம். விசித்ரா மேம் ஓகேங்களா, அவங்க மாயா அண்ட் பூர்ணிமா அப்புறம் நிக்சன் இவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர க்ளோஸாக வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஓகேங்களா, பயங்கர க்ளோஸ்னால் அவ்வளோ தூரம் க்ளோஸ் கிடையாது. நான் வின் பண்ணலாம் பரவாயில்லப்பா, நீங்கள் வின் பண்ணுங்கள், நான் நிக்சனுக்காக தான் விளையாடுறேன், மாயாவுக்காக தான் விளையாடுறேன், பூர்ணிமாவுக்கு தான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து கொடுக்குறாங்க. அதுவும் அக்செப்டபிள். ஓகே, ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஷேடும் இருக்கும், அதே மாதிரி பாசிட்டிவ் ஷேடும் இருக்கும் அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி வந்து ரவீனா அவர்கள் கூட்டு தயவுசெய்து இதை கொஞ்சம் வாஷ் பண்ணி கொடுத்துருங்க, வெஷல் வாஷ் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா ரவீனா வாண்ட் டு குக், ஓகேங்களா, குக் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ பிரச்சனை என்னென்னா, ரவீனாவை பிடிச்சி தாறுமாறாக பேசுகிறாங்க. உங்களுக்கு வந்து நீ எல்லாம் வந்து எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி வாழ போகிற அப்படிங்கிறதா இருக்கட்டும், என்ன இப்போ வேலை வாங்கணும் அப்படி தானே, நீ இப்படி தான் பண்ணுற அப்படி தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேவலமாக பேசினாங்க. அது நான் ஒரு செப்பரேட் வீடியோவே வந்து போட்டிருக்கேன். இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா தினேஷை வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் அட்டாக் மோடுக்குள்ளே போய் என்னங்க கிளின்னு வந்து கிழிச்சிருக்காங்க. எப்படி தெரியுமா, எப்படி இவங்க கூட எல்லாம் வந்து கொடுத்தல் நடத்துகிறாங்க, அதனால தான் அந்த பொண்ணு போயிடுச்சு போல், திரும்பி தயவு செய்து வந்துடாத சாமி அப்படின்றதா இருக்கட்டும். 3 மாதம் உள்ளே இருக்கிற என்னாலேயே முடியல, எப்படி வாழ்க்கை முழுக்க ஒரு பொண்ணு வந்து இவங்க கூட வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி தினேஷோட பர்சனல் லைஃப்பை அப்படியே பிடிச்சி கிளின்னு வந்து கிழிச்சு விட்ருக்காங்க. சத்தியமாக சொல்கிறேன், இதை வந்து அக்செப்டபிளே கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சாதாரணமாக நினைக்கலாம். இதே ஒரு விஷயத்த மற்ற ஆடியன்ஸோ இல்லை வந்து மற்ற கண்டஸ்டன்ட் எடுத்து விசித்ரா மேம் பற்றி வந்து கிளின்னு கிழிக்க முடியும், எவ்வளவோ பேச முடியும். விசித்ரா மேம் நீங்கள் இன்றைக்கி வந்து மேம் அப்படிங்கிற மாதிரியும் அதே மாதிரி அம்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்துட்டுருக்கீங்க, ஓகே. ஆனால் பழைய காலங்களில் நீங்கள் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னால், அந்த ஒரு வார்த்தையால் விசித்ரா மேமால் இருக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள். அமைதியாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தும் வந்து யாருமே வந்து ஓவராக வந்து பண்ணல, ஓவர் டியூப் பண்ணல. நம்ம விசித்ரா மேம் வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரியோ அவமானப்படுத்துகிற மாதிரியோ வந்து எதுவுமே பேசலை. இது வரைக்குமே எந்த கண்டஸ்டன்ட் பேசலை. ஆனால் பேசியிருக்காங்க. பட் இந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் எல்லாம் இறங்கி எல்லாம் பேச கிடையாது. ஆனால் விசித்ரா மேமோட அந்த மதர்வுட் தன்மை வந்து எங்கே போயிடுச்சு அப்படின்னு வந்து தெரியலைங்க. சும்மா அந்த தினேஷை போட்டு கிளின்னு வந்து கிழிச்சிட்டு இருக்காங்க. தயவு செய்து திரும்பி வந்துடாத சாமி, இவங்க கூடலாம் நீ எப்படி கொடுத்தன்னு நடத்த, அதனால தான் நீ ஓடிட்டியா அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளோ தூரம் வந்து ஒரு வெஞ்சன்ஸான வார்த்தைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து புரியவே இல்லை. அவங்க லைஃப்பை அவங்க பார்த்துக்கிறாங்க, சொல்ல முடியாதுங்க. அவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ஆல்ரெடி இருந்தவங்க. எத்தனையோ பேர் வந்து பிரிஞ்சு போய் மறுபடியும் வந்து ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க. இப்போ வரைக்குமே தினேஷ் வந்து அந்த ஃபீலிங்லேயே தான் வந்து இருந்துகிட்ருக்காரு. எந்த இடத்துலையும் ஒரு பொண்ணை வந்து தப்பான போர்ட்ரேலாகவோ இல்லை தப்பான ஒரு எண்ணத்தோடவோ வந்து அவர் பார்த்த மாதிரி எனக்கு வந்து தெரியல, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போதே. ஸோ அப்படி இருக்கும்போது அதே நினைப்போடு தான் இருக்கார். அந்த ஸ்டோரிஸ் சொல்லும் டாஸ்கில் கூட வந்து பார்த்திங்கன்னா அவர் ஏன் மென்ஷன் பண்ணுறாருன்னா, அவருக்கு அவ்வளோ ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது அவங்களுடைய லைஃப்பில். அந்த மேரேஜ் அந்த பிரிவு அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஹர்ட்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயத்த நீங்கள் சாதாரணமாக வெஷல் வாஷிங் பண்ண சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நீங்கள் இதை வந்து ஓப்பன் அப் பண்ணி கேவலமாக பேசுனது மிகப்பெரிய கேவலமாக இருக்குது அப்படின்றத நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.